Question படிங்க. Draw a involute of a square of side 25 mm. Also draw tangent and normal at any point on the curve. The question is about involute of square. Okay. So this is engineering template used to draw ready-made square, pentagon, hexagon. Okay, ranging from 10 mm, 15 mm, 20, 25, 30, 35 up to 40 mm square வரைக்கும் வரையலாம் using this template. This is question என்ன கொடுத்துருக்காங்க, involute of a square of side 25 mm. 25 mm எந்த ஹோல்ல வருது பாருங்க, leaving the center விட்டுட்டு first hole represents 10 mm side, 15, 20, 25, that is fourth hole it comes 24 mm side square. So அதை trace out பண்றோம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதை டிரா பண்ண லைன் மேல ஏதாச்சும் ஒரு சைடு ஆஃப் தி ஸ்கொயர் வர மாதிரி மேட்ச் அவுட் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் யுவர் டெம்ப்ளேட். ஓகே, இந்த 4 கார்னர்ஸை லொக்கேட் பண்ணுங்க. தட் இஸ் லீவிங் தி சென்டரை விட்டுட்டு 1 2 3 4 ஃபோர்த் ஹோலை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. 1 2 3 ஃபோர்த் ஹோல், 1 2 3 ஃபோர்த் ஹோல், 3 ஃபோர்த் ஹோல். Remove your template. இந்த பாயிண்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணுங்க by using HB pencil or H pencil, so that you will get a square of side 25 mm, that is a 2.5 centimeter. Okay, let us give points to the corners. So இது கார்னர் A ன்னு எடுத்துக்கலாம். A, this will be B, C, D. ஓகே, 25 mm 2.5 சென்டிமீட்டர் வந்துருச்சு ஸ்கொயர். இது நீங்க ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேலோட கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ஒரு சைடுக்கு இன்னொரு சைடுக்கு 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். தட் யூ ஹேவ் டு வெரிஃபை இட். ஓகே, ஸ்கொயர் வரைஞ்ச பிற்பாடு டேக் யுவர் காம்பஸ். ஓகே, ஸோ காம்பஸ் எடுத்து இது அதுக்கு பிஃபோர் தட் யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல் யூ எக்ஸ்டெண்ட் திஸ் லைன்ஸ். இப்போ ஏ வழியாக போகிற லைன் இது, இந்த ஹாரிசான்டல் லைன் தான், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க லைக் திஸ் யூசிங் a 2H pencil. இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இப்போ வரையறதெல்லாம் லைட்டர் லைன்ஸ். அதுமாதிரி பி வழியாக போகிற லைன் இது, இந்த ஏக்கு அப்புறம் பி, இந்த வெர்டிகல் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சி வழியாக போகிற லைன் இந்த டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் யூசிங் 2H pencil. ஓகே, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட் யூசிங் காம்பஸ், ஏக்கு அப்புறம் என்ன பாயிண்ட் இருக்கு, பி இருக்கா. Take AB distance in your compass. B as a center. B as a center of compass. AB distance எடுத்து ஒரு ஆர்க் டவுன்வர்டு ட்ரா பண்ணுங்க யூசிங் H or HB pencil. இது வந்து ஃபைனல் கர்வ். இது ஆன்சர்ல இந்த கொஸ்டின்ல கேட்டது வந்து இன்வொல்யூட் ஆஃப் ஸ்கொயர் வரைஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு அப்புறம் C as சென்டர் ஆஃப் யுவர் காம்பஸ். இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணும் காம்பஸ்ல. எடுத்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்க. எல்லா ஆர்க்கும் 90 டிகிரி செக்டார் ஃபார்ம் பண்ணணும். 90 டிகிரி டர்ன் பண்ணுங்க யூசிங் காம்பஸ். நெக்ஸ்ட் சிக்கு அப்புறம் டி பாயிண்ட். டேக் திஸ் டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ், ட்ரா an arc for 90 டிகிரி. எக்ஸ்டெண்ட் யுவர் காம்பஸ். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் கிடைச்ச பாயிண்ட் இதான் ஏ என்று எடுத்திருக்கோம். திஸ் வில் பி 1 2 3 4 P1, P suffix 1, இது P2, P3. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். Okay, next you take keeping A as center, A P3 as radius in your compass, draw an arc for 90 degree. So this profile is called as involute of a square of side 25 mm. இது P4. பாருங்க, இது ஈஸி ப்ரொசீஜர் தான், இன்வொல்யூட் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன். லெட் திஸ் பாயிண்ட் பி மார்க்ட் அஸ் லெட்டர் பின்னு தரலாம். இந்த லெட்டர்ஸ்லாம் ஒன்லி ஃபார் அவர் ரெஃபரன்ஸ்க்கு தான். லெட்டர் தரலினா கூட பரவாயில்ல. இந்த ஃபைனல் கர்வ் டேஞ்சன்ட் நார்மல் வரைஞ்சா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இது எந்த குவாட்ரண்ட்ல வருது பாருங்க. இந்த லொகேட்டட் பி பாயிண்ட் இந்த குவாட்ரண்ட்ல வருதா, இந்த குவாட்ரண்ட்ல வருது. அதோடைய கார்னர் எது, டி தான். ஸோ ஜாயின் பிடி யூசிங் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல். இது ஒன் ஆஃப் தி ஆன்சர் தட் கேன் பி ஹைலைட்டட்.
Using H or HB pencil, draw join PD and extend the line other side of letter P. So this act as a normal shall be marked as N dash. இதுக்கு perpendicular ஒரு line draw பண்ணா that forms a tangent. The shorter edge of a scale match with this N dash line. At corner P as reference, draw a line using the longer edge of your scale using H or HB pencil. Extend on the other side. Extend பண்றப்போ இந்த line வந்து edgeல touch ஆயிருக்கணும். That you have to verify it and then extend. Okay. This marked as a T dash called tangent for the located point P. Yeah, this completes the answer. நீங்களும் வரைஞ்சி practice பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.